தருமபுரி மக்களவை தொகுதி பாஜக கூட்டணி வேட்பாளர் பாமகவை சேர்ந்த சௌமியா அன்புமணியை ஆதரித்து அவரது கணவரும் கட்சியின் தலைவருமான அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் செய்தார். பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி ஏரியூர் பகுதியில் பிரச்சாரம் செய்த அவர் பெண்களின் முன்னேற்றத்திற்காக ஐநா சபை வரை சென்று பேசிய சௌமியா அன்புமணி மாவட்ட மக்களின் நலனுக்காக நாடாளுமன்றத்தில் பேச மாட்டாரா என்று கேள்வி எழுப்பி வாக்கு சேகரித்தார். பெண்களின் பாதுகாப்பு, பெண்களின் உரிமை, அது பெண் குழந்தைகளின் உரிமை பற்றி ஐநா சபையில போய் பேசியிருக்கிறார். யாரு? சௌமியா அன்புமணி. ஐநா சபையில பேசுற சௌமியா அன்புமணி இங்க நம்ம நாடாளுமன்றத்தில் பேச மாட்டாங்களா? பிரதமர் கிட்ட பேச மாட்டாங்களா? அமைச்சர்கிட்ட பேசி உங்கள் உரிமைகளுக்காக உறுதியாக பேசுவாங்க. பேசுறதுல அவங்க ஒரு போராடி. ராமநாதபுரம் மக்களவை தொகுதி பாஜக கூட்டணி வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் திருவாடானை அருகே சனவெளி பகுதியில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் ஜெயலலிதா தனக்கு கட்சியில் பொருளாளர் பதவி கொடுத்த போது 2 கோடி ரூபாய் நிதி பற்றாக்குறை இருந்ததாகவும் 12 ஆண்டுகால பதவியில் 256 கோடி ரூபாய் நிதி திரட்டி வைத்ததாகவும் அந்த நிதியை என்ன செய்தார்கள் என்பது தெரியவில்லை எனவும் நையா பைசா குறைந்தாலும் விடப்போவதில்லை எனவும் கூறினார். நான் பொருளாளர் என்ற பதவி அம்மா எனக்கு தருகின்ற பொழுது 2 கோடி ரூபாய் பற்றாக்குறை நிதியாக கட்சி நிதி இருந்தது. 12 ஆண்டுகள் நிறைவாக நிறைவு செய்து முடிக்கின்ற போது 256 கோடி ரூபாயை கட்சியுடைய நிதியாக அங்கு வைத்துவிட்டு தான் நான் வந்திருக்கிறேன் என்பதை இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன பாடுபடுத்திருக்காங்கன்னு தெரியல. அந்த நிதியெல்லாம் போய் கவனிச்சுக்குருவோம். ஏதாவது ஒரு நயா பைசா குறைவா இருந்தாலும் சும்மா விட போறதில்லை. நீலகிரி மக்களவை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜெயக்குமாரை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர் நீட் தேர்வை கொண்டுவர காங்கிரஸ் கட்சிக்கு உடந்தையாக இருந்தது திமுக என குற்றம் சாட்டியவர் கட்டி முடிக்காத ராமர் கோவிலை செட்டு போட்டு திறந்ததுதான் ராமர் ராஜ்யமா என பாஜகவையும் சாடினார். அதுக்கு முன்னாடி 10 ஆண்டு மன்மோகன் சிங் ஒரு நல்லது நீட் முதல்ல நீட்டுல பிறந்தவங்க யாரு? காங்கிரஸ். கூட்டு யாரு? திமுக. நீட்டு இப்போ ஐயோ அனிமா செத்துருச்சு. மயிலாடுதுறை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் பாபுவை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கும்பகோணத்தில் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தேர்தல் சமயத்தில்தான் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பற்றி நினைவு வரும் என்றும், ஆனால் தற்போது அவர்கள் விழித்துக் கொண்டு விட்டதாகவும் கூறினார். முதலமைச்சர் சொல்றாரு, அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உரிய எல்லா விதமான திட்டங்களையும் நிறைவேற்றுவேன். தேர்தல் வந்தாலே கரெக்டா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஞாபகம் வந்துடும். கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் மலையரசனை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் தமிழ்நாடு அரசு 1 ரூபாய் கொடுத்தால் வெறும் 29 பைசா மட்டுமே மத்திய அரசு திருப்பி தருவதால் பிரதமர் மோடியை மிஸ்டர் 29 பைசா என அழைக்க வேண்டும் என்று கூறினார். ஒன்றிய அரசு நமக்கு திருப்பி தரணும். நம்ம கட்டுற வரிய அவங்க பகிர்ந்து பிரித்து ஒவ்வொரு மாநிலத்துக்காக தரணும். நாம 1 ரூபாய் கட்டினா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு எவ்வளவு தெரியுமா தராங்க? வெறும் 29 பைசா. இனிமே ஒன்றிய பிரதமர் மோடியை நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? மிஸ்டர் மரியாதையா கூப்பிடணும். மிஸ்டர் 29 பைசா, மிஸ்டர் 29 பைசா தான் நீங்க கூப்பிடணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.